ட்ரம்பிற்கு எதிராக துணிச்சலாக குரல் கொடுக்கும் பெண் தலைவர். புருவம் உயர்த்தி வாய்ப்பிழந்த அமெரிக்கா. கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சி எடுபடுமா? ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியது தவறு என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே மறுபக்கம் கிரீன்லாந்தை கைப்பற்ற திட்டமிட்டு வருகின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். கிரீன்லாந்தை கைப்பற்றும் தனது திட்டத்தை எதிர்க்கும் நாடுகள் மீது வரிகள் விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். அதற்கு பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்க சில நாடுகள் மீது வரிகள் விதித்திருப்பதோடு மேலும் பல நாடுகள் மீது வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்ப் செய்வது தவறு என்று துணிச்சலாக குரல் கொடுத்துள்ளார் பெண் தலைவர் ஒருவர். ஆம், எப்போதுமே இனிமையானவர், மென்மையானவர், ரொமான்டிக்காக பழகுபவர் என ஊடகங்களால் காட்டப்படும் இத்தாலிய பிரதமரான ஜியார்ஜியா மெலோனி தான் ட்ரம்ப் மீது வெளிப்படையான துணிச்சலான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைக்கும் தனது திட்டத்தை எதிர்ப்பவர்கள் மீது வரிகள் விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மிரட்டுவது தவறு என்று மெலோனி கூறியுள்ளார். தான் இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை பற்றியும் ட்ரம்பிடம் கூறியிருப்பதாகவும் அத்துடன் நாட்டோ செக்ரட்டரி ஜெனரலுடனும் இது குறித்து பேச இருப்பதாகவும் மெலோனி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சனை குறித்து நடவடிக்கை எடுக்க போவதாக ட்ரம்ப் கூறியதாக மெலோனி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இது கிரீன்லாந்து தொடர்பில் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்து கொள்ளுதல் மற்றும் தொடர்பு கொள்ளுதல் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை என்றும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதை நாட்டோ அமைப்புதான் முடிவு செய்ய வேண்டும் என்று மெலோனி தெரிவித்துள்ளார். ஒரு மென்மையான தலைவரே வெகுண்டெழுந்து பேசுறாங்களே, என்னடா இது நமக்கு வந்த சோதனை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மனதிற்குள்ளேயே குமுறி வருவதாகவும் கூறப்படுகின்றது.